ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து அம்மா மேலதான் ரொம்ப பாசம். ஏன்னா அது வெளிப்படுத்தக்கூடியது, வெளிப்படையே தெரியறது. அப்பா மேல வந்து அவர் எல்லாம் நம்ம குடும்பத்திற்காக ஓடாக தேய்ந்து உழைப்பவர். அவரையும் வந்து நம்ம வந்து நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு எல்லாருடைய சார்பாகவும் நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லா தந்தைகளுமே வந்து குடும்பத்திற்காக உழைத்து உழைத்து களைத்து போனவர்கள். அவர்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிக்கணும். அடுத்து என்னுடைய அப்பாவை எடுத்துக்கிட்டா, அன்றிலிருந்து இன்று வரை என்னுடைய நினைவுகளை பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். அவர் கடும் உழைப்பாளி. அதே போல 3 பேர்களையும், எனக்கு அக்கா ஒன்று தம்பி ஒன்று, 3 பேரையுமே வந்து தான் படிக்கவில்லை என்றால் கூட டிப்ளமா டிகிரி இன்ஜினியரிங் என எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு. எல்லா முழு சுதந்திரம் எங்களுக்கெல்லாம் ஒரு பார்சியாலிட்டி பார்க்காத, இது பெண் பிள்ளை ஆண் பிள்ளை அப்படின்னு பார்க்காத முழு சுதந்திரம் கொடுத்து வளர்த்தவர். அதே போல தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்து இது பண்ணவர். அதே போல 3 பேர்ல நீ தான் வந்து இது நல்ல தைரியமான பொண்ணு புத்திசாலி பொண்ணு அப்படின்னு சொல்லியே எனக்கு அந்த தைரியம் துணிச்சலை ரொம்ப கொடுத்தவர். இப்போ ஒரு சின்ன மலரும் நினைவுகள் அன்றிலிருந்து இன்று வரை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து சிறு வயதுல என்னோட ரொம்ப, ஆனால் அது கூட எனக்கு ஞாபகம் இருக்குங்க. சின்ன வயசுல பார்த்தா அப்போ ஒரு 3-4 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 4-5 வயசுக்குள்ளதான் இருக்கும். அப்போ எல்லாம் தூங்குறப்போ வந்து நைட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டா இருட்டா இருக்கும். சின்ன 0 வாட்ஸ் தான் போடுவாங்க. அப்போ சின்ன பிள்ளைங்களா அப்போ வந்து பயமா இருக்கும். மேலே பார்த்துட்டு தூங்குறப்ப இதெல்லாம் ரொம்ப பயமா இருக்குதுப்பா, அப்பப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்ட்டு இப்போ சொல்லியிருக்கிறேன். எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ எங்க அப்பா சொன்ன வார்த்தைகள் இன்றுமே காதல் வலிக்கிற மாதிரி, கண்ணு பயந்துக்காதம்மா, இது வந்துட்டு என்ன முருகா முருகான்ட்டு சொல்லிட்டே அப்படியே கண்ணை முடிக்கப்பாரு. முருகன் வந்து எந்த பயமும் இருக்காது, எதுக்கு பயப்படுற, முருகா முருகான்னு சொல்லு, உனக்கு எந்த பயமும் இருக்காது அப்படின்னாரு. அதே தாங்க எப்பயுமே ஃபாலோ பண்ணிட்டு வர. அப்போ சொன்னது அது என் மனதில் அப்படியே வேறு என்ன சொல்றது, வேறு ஒன்றி விட்டது. அது போல அப்படியே அப்போ சொல்லி இது பண்ணுவார். அடுத்து பள்ளி பிராயத்திலே எடுத்துக்கிட்டாலும் எப்பயுமே எது தைரியமா இருக்கணும், அதான் சொல்லுவாங்க இல்லையா, அது அதிகம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன சொல்லுவாருன்னா, பயந்தவனுக்கு 10 நாள் துணிஞ்சவனுக்கு 8 நாள் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இருந்தே சிறு வயதுல இருந்தே நல்ல தைரியமா இருக்கணும், எதுக்கும் பயப்படக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிதான் எப்பயுமே வளர்த்துனதாச்சு. அப்படிதான் வந்து நானும் வளர்ந்து வந்துட்டு இருக்கேன். இன்றளவும் அப்படிதான் இருக்கிறேங்க. அப்ப ரொம்ப வந்து வாசமா மற்றவங்களாம் வந்து பார்த்தா இது எல்லா பெண் குழந்தைகளுக்குமே தன்னுடைய அப்பா மேல வந்து ரொம்ப அவர் தான் முதல் ஹீரோனே சொல்லலாம். ரொம்ப பிடித்தமானவர். அதுல என்னப்பான்னா எல்லாரும் எந்த ஒரு இதுவும் பார்க்காத, எல்லார்கிட்டையுமே மிக அன்பா பழகக்கூடியவர், தன்னுடைய மருமகனையும் மகனை போல் நினைக்கக்கூடியவர், பேரப்பிள்ளைங்க கிட்ட எல்லாமும் இன்னும் ரொம்ப பாசம் அன்பு. இன்றளவும் இன்னைக்கும் வந்து எங்களுக்கு வேலைனாலும் முகம் சுளிக்காமல் முகம் கோணாமல் எந்த ஒரு இதுவும் செய்யறவர். எல்லா ரிலேஷன் சர்க்கிள்ல இவர் பேச்சு தான் எடுபடும். எல்லாம் எந்த ஒரு ஏதோ இது தீர்ப்பு சொல்ற மாதிரினா இவர் போய் எல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் ஃபைசல் பண்ணி வச்சுட்டு வரக்கூடியவர். அது மாதிரி இருந்தாலும் அந்த ஒரு தோரணையில இருந்தாலும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் உதவியா இருக்கக்கூடியவர். அதை நினைச்சு நான் ஏதோ கொண்டாந்து ஆனியன் கட் பண்ணி தரேன், அது பண்ணட்டோமா இது பண்ணட்டோமா மேலே துணி எடுத்துட்டு வரதா அப்படின்ட்டு கேட்டு வெளியே வேலை செஞ்சுட்டு வந்துட்டு கலைச்சாலும் கலெக்ட் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்க மாட்டார். அதையும் வேலை அப்படியே செஞ்சுட்டே இருப்பார். அடுத்து நான் சொன்னேன் இல்லைங்களா, சின்ன வயசு பிராயத்தில் அதில் இருந்துட்டு அப்படியே இது முடிச்சிடுறேன். அப்போ என்னன்னா, உடல்நிலை சரியில்லைனாலும் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போறப்ப கூட்டு போவாங்க. அப்போ நல்லா ஞாபகம், தோல் அப்படியே போட்டு நடந்து தான் கூட்டு போவார். ஹாஸ்பிட்டலுக்கு பக்கமாக வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். அப்படியே நான் வந்து கண்ணை முடிச்சு பார்த்துட்டு அப்படியே படுத்துக்குவேன். அப்படியே பார்த்துட்டு தோல்ல சாய்ச்சிட்டு அப்படியே போவார். அங்கே போனால் ஊசினா வேணான்ட்டு இது பண்ணுவேன். அப்போ வந்து சொல்லுவார், இல்லைக்கு நீ சின்ன எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் இல்லைதான், இங்கே பாரு இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி இது பண்ணுவார். எதுனோ நான் வந்து அடி வாங்கிடுதுன்னு சிறு பிராயத்துல மாத்திரை சாப்பிட்றதுக்கு தாங்க அடி வாங்கியிருக்கிறேன். மாத்திரை அந்த அப்பெல்லாம் கேப்சூல்ஸ் இருக்கும், அந்த டியூப் மாத்திரை நான் முழுங்க மாட்டேன். அது ஒரு வாட்டின்னு கட்டில் கடையில போய் ஒழிஞ்சுக்கிட்டேன். அப்பதான் வந்துட்டு இல்லை இது மாத்திரை பாரு, அது இத்தனைக்கு அவர் முழுங்கி காமிக்கிறாரு. ஒரு மாத்திரை எடுத்துட்டு பாரு இப்படின்ட்டு எனக்கு கொடுத்த மாத்திரையை உடல்நிலை சரியில்லாத கொடுத்ததையே முழுங்கிட்டு, பாருமா இப்படி முழுங்கணும், ஒன்றும் இது பண்ணாத, முழுங்கினாலும் நான் கேட்கவே மாட்டேன்னு அடம் படிச்சுட்டு அதை பிரித்து அதை ஊற்றி டம்ளரில் கலக்கி இதான் குடிப்பேன்ட்டு கடைசி வரைக்கும் அதான் சொல்லுவார். இந்த பிள்ளை என்னை அடிச்சா கடைசியில் இதுதானே ஜெயிச்சது பிடிவாதம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாரு. அது போல இது. அடுத்து சிறு வயதுல என்னன்னா, என்னோட ஃப்ரெண்டு ரூபி வீட்டுக்கு, அப்போ எனக்கு முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் முந்தைய ஏற்கனவே சொல்லியிருக்கிறான். அவங்க வீட்டில் போயிட்டு மணிக்கணக்கா விளையாண்டுட்டு வர்றதுக்கே லேட் ஆயிரும். ஒரு வாட்டி அதுக்கு ஒருக்கா
அடி வாங்கியிருக்கிற வேப்ப குச்சி எடுத்துட்டு வந்துட்டு அடிச்சுட்டாரு. என்னது அப்பா இப்படி இருப்பாரு அடிச்சுட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப வீட்டுக்கு வந்துட்டு கத்திட்டு இருந்தாரு, உங்க அம்மாவும் நானும் பிள்ளைய காணுன்ட்டு அழுதுட்டு இருக்கிறோம், இது பார்த்தா இவ இருட்டே கட்டிச்சு போய் அங்க சிநேகிதி வீட்டுல போயிட்டு விளையாண்டுட்டு இருக்குதா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போதான் தெரிஞ்சுது எனக்கு, அடடா நம்ம வந்து காணுன்ட்டு இவ்வளோ அழுதுட்டு எல்லாம் 2 பேரும் அப்பாவும் அம்மாவும் இப்படி இருக்காங்க, அதனாலதான் அது அன்புனால் அடிச்ச அடிதா அப்படிங்கிறது அடுத்து தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து தினம் வந்து சாமி கும்பிடுற வழக்கம் உண்டு. அப்போல்லாம் சாமி ரூம் வந்து நான் தான், அம்மாவும் சுத்தம் பண்ணுவாங்க, அக்காவும் பண்ணுவாங்க. ஆனால் நான் பண்ணுறப்ப கரெக்டாக எல்லாம் நீட்டாக எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஊதுபத்தி ஸ்டாண்டில் ஊதுபத்தியும் கற்பூரம் இது எல்லாம் கரெக்டாக பூஜைக்கு கரெக்டாக வந்து சாமி கும்பிட்ற மாதிரி எடுத்து வச்சிருப்போம். அதை பார்த்தவொடனே இன்னும் பாராட்டுவார் பாருங்க, வெரி குட்னால வெள்ளக்கார அப்படிம்பாரு. அதுக்குன்னே நான் ஓடி ஓடி வேலை செஞ்சுதாச்சுங்க. அப்புறம் கல்லூரி காலத்தில் படிக்கிறப்பையும் கல்லூரிக்கு போகிறப்ப ஃப்ரைடே ஆனால் எப்பயுமே வந்து கொஞ்சம் லேட் ஆயிரும் எப்படின்னாலும். அது அப்போல்லாம் வந்து சரி அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிடுவார், நான் போய் பைக்கில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, உனக்கு என்னடி லேட்டானா உங்கள் அப்பா அப்பா கொண்டு வந்து விடுறாங்க, எங்கள் அப்பாவும் தான் இருக்காங்களே அவ்வளோ ஒரு பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு இப்படிலாம் கொண்டு வந்தெல்லாம் விட மாட்டாங்க அப்படிங்கிறப்ப தான் அப்பயும் எனக்கு அந்த அருமை தெரியும். அப்போ வந்து நான் கொஞ்சம் அசசரிஸ் அப்பயுமே எல்லாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக எல்லாம் போடுறது உண்டு. அப்பயும் காலேஜ் போயிட்டு இருக்கப்ப அப்போ ஃப்ரைடே ஆனால் கோல்டு போடணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு எங்கள் அப்பா அப்போ இது புளிநகை டாலர் செயின் ஒன்று வச்சுருப்பாரு. அதை நான் கொடுங்கன்ட்டு வெள்ளிக்கிழமையான மட்டும் அதை போட்டு தான் காலேஜுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போவேன். அப்போ எல்லாம் அப்போ பக்கத்தில் இருக்கவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கவங்க மற்றவங்கலாம் கேட்குறாங்க, எனக்கு தெரியவே. இப்போ வந்து கேட்டாங்க, என்ன இது மாதிரி பொட்டை பிள்ளைக்கு இது பசங்க போடுற செயின் மைனர் செயின் மாதிரி புளிநகை டாலர்லாம் போட்டுட்டு வேற ஏதோ டாலர் இது போட்டு விடலாம்ல அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ சொல்லியிருக்காரு என்னன்னு, என் பொண்ணு என்ன இது எல்லாம் இது தைரியமான துணிச்சலான பொண்ணு, அதனால போட்டோம் அதனால உங்களுக்கு என்ன போகுது அப்படின்ட்டு அவங்க வாயெல்லாம் அடிச்சுட்டாருங்க. அது மாதிரி இது அப்படியே சொல்லிட்டே இது பண்ணுவார். அடுத்து திருமணமான பிறகும் வந்து ரொம்ப இதாக வந்து எல்லாம் ரொம்ப மருமகனையும் வந்து ரொம்ப வந்து தன்னோட மகனாக நினச்சிட்டு அவ்வளோ உரிமையை 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு போல தான் பேசுவாங்க பழகுவாங்க, அந்த அளவுக்கு ஒரு இது. அடுத்து குழந்தைகள் பிறந்த பிறகும் ரொம்ப வந்து அந்த குழந்தைங்ககிட்டையும் ரொம்ப அன்பாக இருக்கக்கூடியவர். அப்போ கொஞ்சம் திருமணமாகி சில வருடங்களில் சில காரணங்களால் நாங்கள் தனி குடித்தனம் வந்து இருக்கப்ப கொஞ்சம் அப்போ கொஞ்சம் வந்து ஃபினான்சியல் கண்டிஷன் கொஞ்சம் இதாக இருந்தது. வீடு வந்து ஓட்டு வீடு, அப்போல்லாம் கொஞ்சம் மாடெல்லாம் இருந்தது ரொம்ப. அது அப்போ வந்து பார்த்துட்டு இது என்னது இவ்வளோ சின்ன வீட்டில் ஓட்டு வீட்டில் வெயிலும் மழைக்கும் அப்படியே இது பண்ணிட்டு மாடு பிடிச்சிட்டு சாணி அள்ளிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு கண் கலங்கிட்டு வருத்தப்பட்டார். நான் அப்போ சொன்னேன், இல்லைப்பா கொஞ்ச நாள் தான், நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் வருஷம் தான், அதுக்குள்ளே நாங்கள் வந்து நல்லா டெவலப் ஆயிடுவோம், பெரிய நல்ல வீடாக கட்டிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னோம். அதே போல் சரி பரவாயில்ல, பொறுப்பு எப்படி நீ இருந்தாலும் டவுனில் வளர்ந்த பொண்ணு இப்படி வந்து இப்போ கிராமத்தில் எப்படி இருந்தாலும் பொறுப்பாக இருக்கிறோமா, அதை நினச்சி சந்தோஷம்தான் அப்படின்ட்டு அப்பையும் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணவர். நீ கண்டிப்பாக இது பண்ணுவ, நல்லபடியாக எல்லாம் நடக்கும்ன்ட்டு. அதே போல் நாங்கள் வீடு அவர் சொன்ன மாதிரியும் எங்களை ஆசைக்கு தகுந்த மாதிரியும் நாங்கள் வந்து நல்ல வீடாக கட்டிகிட்டு இருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார். அது வீடு கட்டியதை விட பக்கத்தில் வீடு கட்டி முடிச்ச உடனே ஒரு வருடத்தில் வந்து நாங்கள் வாக்கிங் போகிற பிளேஸ் ஒன்று கட்டணும், 8 நடை பயிற்சி அப்படின்ட்டு. அதுக்கு வந்து பார்த்தது தான் எனக்கு ரொம்ப வெகுவாக பாராட்டினார். என்னென்னா எல்லாமே வந்து இந்த மாதிரி இடம் இருந்தால் ஒன்று கட்டி வாடகைக்கு விட்டுருவாங்க. ஏன்னா இது நான் எத்தனையோ பேர் பணக்காரங்க வீட்டுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன், எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஐடியா பண்ணி வாக்கிங் போகிறதுக்கு அப்படின்ட்டு நாங்கள் வந்து அந்த ஒரு 8 அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் அதை போடுறேன், வாக்கிங் இதை பற்றியே. அது 8 நடை பயிற்சி மாதிரி நடக்கிறதுக்குன்னு கரெக்டாக ஒரு இடம் ரெடி பண்ணி அப்படியே நாங்கள் போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு ரொம்ப பாராட்டிட்டு வெகுவா நீ வீடு கட்டினது கூட எனக்கு ரொம்ப இது நல்ல விஷயம் தாங்கன்னு, ஆனால் இது பாரு நடக்கிறதுக்கு வாக்கிங் போகிறதுக்கு ஆரோக்கியத்துன்னு பண்ணியிருக்கீங்க பாருங்க, இது ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படின்ட்டு. அப்போ எனக்கு வந்து அதற்குன்ட்டு பரிசாக 10,000 கொடுத்தாரு. இது மாதிரி இது ரொம்ப இது பண்ணிட்டு எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் ஊக்குவிப்பார். அதே போல் சில நேரம் வந்து என் கணவருக்கும் எனக்கும் வந்து அப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு இதாக இருந்தது. நான் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அதை சொல்லியிருப்பார் போல். அப்போ வந்துட்டு சொன்னார், ஏக்கண்ணே மாமா சொல்கிறதே கேளு, பிஸ்னஸ் ரிஸ்க்கு எதுக்கு வேணாம், புது பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னியா, விடு அவர் இதில் விடுக்கண்ணே அவர் பண்ணட்டும் பார்க்கலாம், எல்லாம் நல்லா தான் வரும், நீ ஏன் ரிஸ்க்குன்னு நினைக்கிற அப்படின்ட்டு இது மாதிரி ஒரு சந்தர்ப்பங்களையும் ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி, அதாவது ரொம்ப இதாக இல்லாத நம்ம சாதுரியமாக அப்படியே இது மாதிரி பண்ணு அப்படின்ட்டு புத்திமதி சொல்லி வளர்க்குறதாகட்டும். அப்பயும் அதுவும் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுவார். அடுத்து எல்லாமே வந்து
எதுனாலும் யாருக்குனாலும் இப்போ என்ன அப்படின்ட்டு இல்லை, எந்த பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளாகட்டும் நாங்களாகட்டும் போனாலும் உடனே என்ன வேணும் எது வேணும். இப்போ எங்கள் போனாலும் இப்போ என் கணவர் போனாலும் வீட்டுக்கு நாங்கள் 2 பேரும் போகிறப்ப அம்மா தண்ணி கொண்டு வந்து கொடுத்தோன்னா இவர் ஓடுவார், ஓடி போய் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இது சாப்பிடுங்க அது சாப்பிடுங்க. அந்த உபசரிப்பு எத்தனை வருடங்கள் ஆனாலும் புதுசுல புது மருமகன் அப்படின்ட்டு பண்றதில்ல, எவ்வளோ வருடங்கள் ஆனாலும் அதே தான் நடந்துட்டு இருப்போம். அடுத்து பசங்க போனாலும் யாருக்காவது அதே போல உடல்நிலை சரியில்லைன்னா அவர் தான் எங்களெல்லாம் கூட்டு போற மாதிரி இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு. என் கணவருக்கு உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாத இருந்தப்போ கூட அவர் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் கை பிடிச்சிட்டு போறப்போ ஹாஸ்பிட்டலுக்கு அப்படி கூட்டு போறதுன்னா அவரது எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு இருப்பாரு. என் குடும்பத்துக்குன்ட்டு இல்லை, மற்றவர்களுக்கும் ரொம்ப உதவி செய்யக்கூடிய மனம் படைத்தவரை நான் அவர் நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். அவருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது உங்களுக்கும் அவங்கவுங்க வீட்டில எல்லாம் நிறைய இது இருக்கும். தந்தையை எல்லாரும் மதிக்கணும். நமக்காக கஷ்டப்பட்டவர், அவருக்கு நன்றி சொல்றதுனால இன்னைக்கு வச்சுக்கணும். நீங்க நன்றி சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம்.